Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th Mathsல chapter number 1 Relations and Functionsல exercise 1.4ல 11th sum பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல exercise 1.1, 1.2, 1.3 அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க வேணும்னா பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம sum 11க்கு போலாம். Question number 11. The distance capital S an object travels under the influence of gravity in time t seconds is given by S of t is equal to half gt square plus at plus b, where g is the acceleration due to gravity. A comma b are constants. Verify whether the function S of t is 1 or not அப்படினு கொடுத்திருக்காங்க. Okay, இங்க calculator S அப்படிங்கிறது distance of an object. Then t ங்கிறது time சொல்லிருக்காங்க. Okay, we'll move to the sum. Solution எழுதிக்கலாம். Questionல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை given எடுத்து எழுதிக்கோங்க. S of t is equal to half gt square plus at plus b. Okay. So, இந்த questionல வேற என்ன givenனா t க்கு பதிலா 1, 2, 3, dot 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 in seconds சொல்லிருக்காங்க. Okay. So, இதுல t ங்கிறது நம்மளுக்கு input data. அதாவது t ங்கிறது domain வச்சுக்க போறோம். Calculator S ங்கிறது S of t ங்கிறது நம்மளுக்கு codomain. Okay. இப்போ t ஓட values வந்து நம்ம இதுல substitute பண்ணி பார்க்கலாம். S of 1 போடலாம். Half g t க்கு பதிலா 1 போட்டனா 1 the whole square plus a into t க்கு பதிலா 1 போடுங்க. Okay, இப்போ calculation பாருங்க. Half g 1 the whole power 2. 1 ஓட பவர் எதுவா இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தான் வரும். Okay, a into 1 a. So அப்ப இந்த क्वेश्चनோட ஈக்குவேஷன் பாருங்க. 1/2 g into 1 g வரும் plus a plus b. Okay, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கலாம். Okay, இப்போ t is equal to 2 போட்டுக்கலாம். Half g of 2 the whole square plus a into 2 plus b is equal to half g of 2 square பண்ணா நம்மளுக்கு இங்க 4 வரும் plus 2 into a 2a plus இந்த b அப்படியே இருக்கும். then இந்த 2 ஐயும் 4 ஐயும் 2 டேபிள்ஸ்ல அடிக்கலாம். கீழ 1 டைம் மேல 2 டைம்ஸ் வந்துரும். அப்ப 2 into g 2g plus 2a plus b. இது equation number 2. Similarly, s of 3 போடுங்க. 1/2 g of 3 the whole square plus a into 3 plus b is equal to 3 square பண்ணா 9 வந்துரும். So 1/2 g into 9 plus 3 into a 3a plus b. Okay, 9 into g na 9g divided by 2 plus 3a plus b, equation number 3. Okay, and so on போட்டுக்கோங்க. இது மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க. ஸோ 3 இது ஈக்குவேஷன் இது பண்ணிட்டோம். 3 இன்புட் டேட்டா 1, 2, 3 அதோட அவுட்புட் டேட்டா கிடைச்சிருக்கு. அதாவது 1, 2, 3 எல்லாமே நம்ம டொமைனை சொல்றோம். நம்மளுக்கு இங்க வந்திருக்கிறது எல்லாமே ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த ரேஞ்ச் எதுக்குள்ள இருக்கும்னா கோடொமைன்குள்ள இருக்கும். ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வெரிஃபை whether the function s of t is 1 or not னு கேட்கறாங்க. ஓகே, different elements of domain இருக்கு. ஸோ இங்க different elements of images இருக்கு. இதுக்கு பேரு ப்ரீ இமேஜ், இதுக்கு பேரு இமேஜ். இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கா பாருங்க. இது மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, அப்ப என்ன எழுதலாம் பாருங்க. எஸ் the given function. so இது என்ன ஃபங்க்ஷன்? s of t. yes, the given function s of t is a 1 function.
ஸோ என்ன ரீசன் எழுத போகிறோம், சின்ஸ் every element in the domain, so இங்க domain என்ன அப்படின்னா T, every element in the domain T have different images in the codomain. codomain இங்க என்ன denote பண்றோம், S. Okay, that's all students. உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.